நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும், அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான்க. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், இது சூரியனோட நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். சித்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரங்க. இதில் 1, 2 பாதங்கள் இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லுவாங்க. அது நில ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்னிராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதியான புதனோட குணமும், இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிபதியான சூரியனோட குணம், சந்திரனோட குணம், செவ்வாயோட குணம் அதிகமாக இருக்குங்க. புதன் அதிபதியாக வரனால எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க திட்டம் போட்டு செயல்படுத்துவாங்கங்க. நிறைய பாருங்க, ஒயிட் காலர் ஜாப்பு, நிறைய டைரக்டர், சினி டைரக்டர்ஸ்லாம் நிறைய கன்னிராசியில் வந்துருவாங்கங்க. ஆடிட்டிங் அக்கௌண்ட்டில் ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் பாருங்கள் இந்த கன்னிராசியில் வந்துடுவாங்க. இங்கே சூரியனோட நட்சத்திரம் இருக்கிறனால ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை பாருங்கள், எல்லா சமயமும் அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த சமயத்தில் தைரியமாக இருக்கணும், எந்த சமயத்தில் நம்ம வேகமாக பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இவங்க இருப்பாங்கங்க. சந்திரனோட நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால சந்திரனோட அந்த தாய்மை உள்ளம், ஒரு பொறுமை, நிதானம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குங்க. செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால ஒரு சில சமயங்களில் எந்த விஷயத்த நம்ம வேகமாக செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வேகமாக செய்யக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்குங்க. புத்தி கூர்மை, தனக்குன்னு ஒரு தனி பாணி, தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்குவாங்கங்க. ரொம்ப எளிமையானவங்களாக இருப்பாங்க. ஒயிட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மன தூய்மை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலர் பாருங்கள், கொஞ்சம் ஒரு கூச்ச சுபாவம் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அந்த நம்ம பாருங்கள், மொபைல் ஃபோன் நாலேஜு, கம்யூனிகேஷன் நாலேஜ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பொறுமையோட கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். என் உழைப்பால் உயரக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க இவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்கங்க. கடமை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு காரிய சித்தி அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நேர்மையை இவங்க வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு கண் மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒழுக்கம், நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. உயர்ந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க. பழக்கத்துக்கும் நட்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட திங்கிங்லாம் பாருங்கள், எப்பயுமே இன்னோவேட்டிவ் திங்கிங், அதாவது இவங்களோட நினைவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுமை விரும்பிகளாக இவங்க இருப்பாங்கங்க. அம்மாவை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. நிறைய பேர் பாருங்கள், அம்மா கொண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசமாக இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. வெளி உலகத்தில் ஒரு அதிக மரியாதை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க. எப்பயும் பொறுமையான ஒரு நிதானமான பேச்சு இவங்களுக்கு இருக்குங்க. அப்பா அம்மாவை ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, அப்பா அம்மா ஃபோட்டோலாம் வச்சுட்டு வழிபாடு பண்ணுவாங்க இல்லைங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. இந்த கன்னிராசிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வர்றனால 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தை, நோய் எதிரி கடன் ஸ்தானத்தை குறிக்கும்.
குறிக்குங்க. அப்போ நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வந்துடுறனால இவங்களுக்கு எதிரிகள் தேடி வருவாங்க. இவங்க பாட்டுக்கு ஒதுங்கி போனால் கூடங்க இவங்கள வம்பு வழக்கு அப்படிங்கிறது தேடி வரும். இந்த விஷயத்துல இவங்க கவனமாக இருக்கணுங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக வருதுங்க. அப்போ 7னா திருமணம், 2னா பணவரவு. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அடுத்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். இவங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமாக வருங்க. இவங்களுக்குள்ள பாருங்கள் நிறைய திறமைகள் இருக்குங்க. ஆனால் அந்த திறமைகளை பாருங்கள் வெளிக்காமிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக ஆன்மீக சூட்சமத்தை இவங்க வந்து புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எளிமையாக ஈஸியாக அடைஞ்சிருவாங்கங்க. அடுத்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனத்தை, சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய 4ஆம் இடமாக வருதுங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி, நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிச்சிருப்பாங்க. நல்ல வாகன யோகம் இவங்களுக்கு இருக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்கள், மதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறதுக்கான அமைப்பு, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கும். கன்னிராசிக்காரங்களில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னாங்க ட்ராவல் ஏஜென்ட், குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ராவல் ஏஜென்சி பண்ணுறவங்களா இருப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரம் இவங்களுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு கர்மஸ்தானத்தை, அதாவது தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் இவங்களுக்கு தொழிலில் ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் குறிப்பாக 5 அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு பிறகு இவங்களோட தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 11 இவங்களுக்கு 6ஆம் இடமாக வருதுங்க. அதனால் இவங்க யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் வம்பு வழக்கு அப்படின்னு வச்சுக்கவே கூடாதுங்க. ஒரு சிலருக்கு வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான, அதுவும் குறிப்பாக கீழ்வாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. இவங்களுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம் ரெண்டுக்குமே அதிபதி குரு தான். அதனால் இவங்க பாருங்கள் மனைவியை விட கொஞ்சம் அம்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. இதனாலேயே லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் 2 பேர்த்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான மேசம் இவங்களுக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை சொல்கிறனால இவங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் கொஞ்சம் இருதயம் பலவீனமாகவோ சில தலைவலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம் இவங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானமாக வருது. அப்போ ஸ்ரீ வித்யா உபாசனை, ராஜராஜேஸ்வர வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அன்னதானம் செய்யும் போது இவங்களுக்கு வற்றாத பணம், நல்ல தன சேர்க்கை அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக வருது. தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றனால தபால் துறையில், கம்யூனிகேஷனில் வந்து ஏரோப்ளைன், ரேடியோ, ஏஜென்சி, ஜோதிடம், ட்ராவல் ஏஜென்சி, ஃபர்னிச்சர், கவர்மெண்ட் ஜாபு, இதில் மாதிரி அமைப்புகளில் இவங்களுக்கு உத்தியோகம். அப்படி புக் பப்ளிஷ் பண்ணுறவங்க, தாமிரம், இரும்பு, டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, விஷுவல் மீடியாவில் இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் இவங்களுக்கு 11ஆம் இடமாக வர்றனால பாருங்கள் வாடகை வருமானம், சொத்து மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தாய் மூலியமாக வருமானம், அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இவங்களுக்கு 12ஆம் இடமாக வருதுங்க. அப்போ வெளிநாடு, குழந்தை பாக்கியம், வெளிநாட்டில் போய் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பொழுதுபோக்கில் ஒரு ஆர்வம் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்குங்க திருமணம் பண்ணக்கூடிய மாதம், அதாவது தை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம்
திருமணம் பண்ணும்போது இவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகளும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் எண் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். இவங்களை அதிர்ஷ்ட கலர் அப்படின்னா க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்க. இவங்களுக்கான ரத்தினம், நல்ல ரத்தினம் அப்படின்னு பார்த்தோம்னா எமரால்டு யூஸ் பண்ணுறது சிறப்புங்க. இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு நல்லா இருக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. சொத்துக்கள் வேணுமா வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது நல்லது. குழந்தைகள் பாக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் வழிபாடும் சிவன் வழிபாடும் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணுமா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அடுத்து தொழில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு துளசி சாட்சி வழிபாடு பண்ணும்போது தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.